ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சமையலுக்கு கட் பண்ணுற இந்த சவ் காய் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி துவர்ப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வந்து கட் பண்ணும்போதே கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிக்கும் இல்லையா? அதனால் எப்போவுமே வந்து காய் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 காயையும் ஒன்றோட ஒன்று வச்சு இப்படி பாதியாக கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி நல்லா உரசி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட்டாக உங்களுக்கு வந்து நிறைய வரும். அது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வரது ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சமையலுக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரியான கருப்பு டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து துணிகள் துவைக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா தான் வந்து சேர்த்து துவைப்போம் இல்லையா? அந்த மாதிரி துவைக்கும் போது இந்த மாதிரி கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்து வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கிற நூலெல்லாம் வந்து ஒட்டிக்கும். இந்த ட்ரெஸ்ஸை வந்து போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு அந்த நூலெல்லாம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த நூலை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை தேவையான சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு இப்படி கையில் வந்து ஒட்டிக்கோங்க. அதாவது கையில் வந்து மாட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான நூல்கள் இருக்குதோ அந்த இடத்துல வந்து இப்படி ஃபுல்லாக நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த நூல் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த டேப்பில் வந்து ஒட்டிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய நூல் வந்து ஒட்டிட்டு வந்திருக்கு. இப்போ அந்த டீஷர்ட் வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம வந்து எப்போவும் பாவாடைக்காக இருந்தாலும் சரி, சுடிதார் பேண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, நாடா போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நாடா போடும்போது எப்போவுமே நம்ம வந்து சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணி தான் நாடா போடுவோம். அந்த மாதிரி போடும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம வந்து நாடா போட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா, பாதியிலேயே சில நேரங்களில் அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த பின்னோட லாக்கு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த பின்னை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து கோர்க்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பென் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பென் வந்து எடுத்துக்கிட்டு அந்த கார்க்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நாடாவை எப்படி வச்சேனோ வச்சுட்டு அதே மாதிரி வந்து பென்னோட மூடியை வந்து நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து நாடா போட ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு நாடா கோர்க்க வந்துடும். பின்னு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நடை போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி பென் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரே நிமிஷத்துலேயே வந்து நடை வந்து கோர்த்து முடிச்சிடலாங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஈஸியான ஐடியாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த மாதிரி வெள்ளி நகைகள், அதாவது கொலுசு, மெட்டி, கை செயின் இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலுமே கருத்து போயிருச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் கடையில் கொடுத்து பாலிஷ் போடாமல் ரொம்ப அழகாக நம்ம வந்து வீட்டிலையே க்ளீன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே க்ளீன் ஆகும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை வந்து இதில் வந்து சேர்த்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளி நகைகளை வந்து போட்டுருங்க. இதை அப்படியே வந்து அந்த தண்ணி ஆறுற வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி ஆறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுருங்க. இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே அது நல்லா ஆறிடும். அதே சமயத்தில் இந்த வெள்ளி நகைகளில் இருக்கிற அழுக்குகளும் வந்து நல்லாவே ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நார்மலாக எப்போவுமே வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதாவது க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நுரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன், கோல்கேட் பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கலாம். இப்படி தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா கொலுசில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்து போயிடும். எந்த அளவுக்கு உங்களோட வெள்ளி நகைகள் வந்து கருத்து போய் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். இதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபைல் பாக்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். இது வந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும். விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு 100க்கு ஒரு 80% உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளீன் ஆகுங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
வேக வச்ச முட்டைய இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு முட்டையை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளுக்குள்ளே இருக்கிற மஞ்சக்கருவை தனியாக எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட இதில் வந்து 4லேருந்து ஒரு 5 முட்டை வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுவும் முட்டை வச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணல அப்படின்னா இது வரைக்கும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் வந்து சீரகம் இருக்குல்ல, சின்ன சீரகத்தை கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து பொரியும் போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2-3 காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க. லைட்டாக அது வந்து வதங்கி வரும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பாதி வதங்கி வரும்போதே கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மிளகாய் பொடி வந்து போட போகிறது கிடையாது. வெறும் மிளகு காரம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா நம்ம கிள்ளி போட்டிருக்கோம் இல்லையா, அதோட காரம் மட்டும்தான் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. அது கூட கறி மசால் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக காரம்லாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகு பொடி வந்து சேர்த்துக்கோங்க. இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் வந்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்படியே வந்து செஞ்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து சாப்பிட்ருவாங்க. இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைப்படாது. அதாவது ரைஸோ இல்லை சப்பாத்தியோ அந்த மாதிரி கூட தேவைப்படாது. வெறும் இந்த எக்கு மட்டும் வச்சுட்டே குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். முட்டை சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற மரத்தாலான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மழைக்கால நேரங்களில் ஒரு மாதிரி ஃபங்கஸ் பிடிச்ச மாதிரி, அதாவது பூஞ்சை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு தடவை நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே நம்ம கவனிக்காமல் அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்குமே ரொம்பவே கெடுதல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசு போல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில் இருக்குல்ல, ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போவுமே அது வந்து நல்லாயிருக்கும். அதாவது அந்த பூஞ்சை தொற்று அப்படிங்கிறது அதில் வந்து பிடிக்கவே பிடிக்காது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலை கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் எண்ணெய் வந்து ஊற்றின, அதாவது பாட்டிலில் போட்டதுக்கு அப்புறமா இந்த கவரை நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த கவரை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த 4 பீஸாக, அதாவது 4 பக்கம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய ஆயில் இருக்கும். அந்த கவரில் இருக்கிற ஆயில் மட்டுமே போதுங்க. இதுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்படி பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏதாவது ஒரு கவரில் போட்டு சேஃபாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு ஃபங்கஸும் அந்த மரப்பொருட்களில் வந்து ஏறவே ஏறாது. பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே இருக்கும் எப்போவுமே. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மாதக்கணக்கில் உங்களோட பொருட்கள் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் படியாமல் எப்போவுமே புதுசாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய்லாம் நம்ம வந்து எப்போவுமே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா உடனே சமைக்கல, ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னா லைட்டாக வந்து வாடி போயிடும் இல்லையா? அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் வந்து முத்தி போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி முத்தாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி மேலே அந்த காம்பு இருக்குல்ல, மேலே காம்பு, அடியில் இருக்கிற அந்த சின்ன காம்பு, அது எல்லாத்தையுமே வந்து இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஏதாவது வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வெண்டைக்காய் வந்து 10 நாள் கழித்து நீங்கள் சமைச்சாலுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து முத்தி போகவே போகாது. நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு கட் பண்ணி எடுத்த வெண்டைக்காயை இப்படி வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு முத்தி போகிற பிரச்சனையுமே வந்து இருக்காது. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த காட்டன் கிளாத்தில் ஃபுல்லாக கவர் பண்ணினதுக்கப்புறம் இந்த டப்பாவை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு 3 விதமான பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் ரொம்பவே தொல்லை தரக்கூடிய இந்த பல்லி, கரப்பாம்பூச்சிகள் எல்லாத்தையும் எப்படி விரட்டுறதுன்னு பார்க்கலாம். நல்ல காரமாக இருக்கிற மாதிரி பச்சை மிளகா ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். அதை 2-3 துண்டாக வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. அது கூட 1லேருந்து 2 பல் பூண்டு தோல் நீக்காமல் அப்படி வந்து சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 5-6 மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க.
இத வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணிய மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணீல இருக்கிற பச்சை மிளகா, பூண்டு, மிளகு இதோட வாசனை, அதுக்கப்புறம் வந்து இதோட காரம். இதுக்கு வந்து உங்களுக்கு பல்லியா இருந்தாலும் சரி, கரப்பான் பூச்சியா இருந்தாலும் சரி, சுத்தமா வந்து வரவே வராது. இந்த தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா? இத வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து சேர்த்துக்கோங்க. இத வந்து உங்களுக்கு கரப்பான்பூச்சி இல்லன்னா பல்லி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமா வருதோ, அந்த இடங்கள்ல ஃபுல்லாவே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்ல கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணுங்க. அதே மாதிரி அடுப்புக்கு மேல, கீழ, அதுக்கப்புறம் அடுப்புக்கு பின்பக்கம். இந்த இடங்கள்ல எல்லாமே இந்த தண்ணிய வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஏன் அப்டின்னா, இந்த பக்கங்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கரப்பான்பூச்சி தொல்லைகள் வந்து ஜாஸ்தியாவே இருக்கும். அதுவும் ராத்திரி நேரங்கள்ல நம்ம என்னதான் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாலுமே அந்த சாப்பாட்டு பொருட்கள் எங்கேயாவது வந்து கொட்டிகிட்ருக்கு அப்படின்னா கூட அது சாப்பிட்றதுக்காகவே அந்த பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாமே நமக்கு வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் அடுப்பு மேலே எல்லாமே வந்து போக ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை எல்லா இடங்கள்லையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரே பண்ணிடலாம். அதே மாதிரி நான் அந்த கிச்சன் இந்த வால்லையும் வந்து செவுத்துல எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். அதே மாதிரி எறும்பு தொல்லை ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னாலுமே, அதுலயுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்படி நீங்க ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, எறும்பும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இருக்கவே இருக்காது. அதாவது எறும்பு தொல்லை அதிகமா இருந்ததுன்னா, நம்ம வந்து எறும்பு சாக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல. அது வந்து பாய்சன் அப்படிங்கிறதுனால, அது ரொம்ப சேஃபும் கிடையாது நமக்கு. வீட்ல குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாலுமே, அத வந்து யூஸ் பண்ணணும்னா ரொம்பவே ரிஸ்க்கா இருக்கும். ஆனா, இந்த மாதிரி தண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்து வராது. அதுக்கப்புறம் ராத்திரி நேரங்கள்ல அந்த சிங்க்கோட ஹோல் வழியா வந்து வர்ற கரப்பான்பூச்சியும் வந்து சுத்தமா வராது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த மழை நேரத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அந்த சளி பிடிச்சிருக்கும் இல்லையா? இருமல் சளி பிரச்சனைக்கு நல்ல காரசாரமான மிளகு கொழி வறுவல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி அதாவது வறுத்து எடுத்தோம் இல்லையா மசாலா, அது எல்லாத்தையுமே ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்து வதக்கி விடுங்க. ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி வந்து பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். ஒரு தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாதிரி சிக்கனை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்து கரண்டி போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இது நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும். நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும். இந்த டைமில் சிக்கன் வந்து ஒரு பாதி அளவுக்காவது குக் ஆகி இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இன்னும் கூட ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வந்து வச்சு மூடி விட்டுருங்க. சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியை வந்து இந்த டைமில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்து கிளறி விட்டுருங்க. நல்ல ஃபைன் பவுடராக அரைக்கணும். இல்லைனா மிளகு வந்து பொடி பொடியாக அங்கங்கே வந்து நறு நறுன்னு இருக்கும். நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிங்கன்னா தான் நல்லா இன்னுமே வந்து அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிம்மில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்ல ஒரு தடவை வந்து கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா
ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். இத ஒரு தடவ செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்க இருமல், சளி வந்து உங்களுக்கு ஒரு 3/4 வாசி அளவுக்காவது சரியாயிடுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் இன்னைக்கு எதுக்கு இது பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ணது தான். பிரியாணி அப்படின்னாலே இந்த மாதிரி கத்திரிக்காய் கிரேவி இல்லாம இருக்காது இல்லையா? ஸோ சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெப்பர் சிக்கன். இதெல்லாம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம எப்போவுமே சாப்பாடு வந்து வடித்து செய்கிறோம் அப்படின்னா, அந்த கஞ்சி வந்து வடித்ததுக்கப்புறம் அந்த பானையோட மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடு, கஞ்சி எல்லாமே அங்கங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே சாதம் வடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சுத்தமான ஒரு கிச்சன் டவலை ஈரமாக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஓரங்களை வந்து தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா, பானையும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும். நம்ம மறுநாள் பாத்திரம் கழுவும்போது பார்த்திங்கன்னா, அங்கங்கே வந்து ஒட்டிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கும் அந்த சாப்பாடு எல்லாமே. நம்ம வந்து தேய்ச்சி கழுவும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரியாக வந்து க்ளீன் பண்ணவும் நமக்கு வந்து வராது. ஸோ இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, சாதம் வடித்த பாத்திரமும் பார்த்தீங்கன்னா, நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்கும். மறுநாள் நம்ம வந்து பாத்திரம் கழுவும்போதும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த ஐடியா ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம வந்து பீட்ரூட்லாம் பொரியலுக்காக வந்து சமைக்கிற நேரத்தில கட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு டைம் ரொம்ப அதிகமா எடுக்கும். ரொம்ப நேரம் கிச்சனில நின்னுட்டு இருக்க மாரி இருக்கும். அத அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நாள் நம்ம வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா பீட்ரூட்ட அந்த மாதிரி தோல் சீவினதுக்கு பிறகு ரொம்ப பொடியா கட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து காயெல்லாம் சீவுவோம் இல்லையா? பஜ்ஜிக்காக அந்த மாதிரி தட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பொடியா வந்து பீட்ரூட்ட நல்லா நீள வாக்குல கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி காய் வந்து சீவுற தட்டு யூஸ் பண்ணி இப்படி வந்து துருவுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான சைஸில் உங்களுக்கு பீட்ரூட் வந்து கட் ஆகி வந்துடும். ரொம்ப மெல்லிசாவும் வராது, ரொம்ப திக்காவும் வராது. உங்களுக்கு நல்ல மீடியம் சைஸில் இருக்கும். இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா தேவைப்படுற டைமில் நம்ம எடுத்து பொரியல்லாம் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி அவரைக்காய் பொரியல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது தேங்காவோ இல்லன்னா வேர்க்கடலையோ வந்து போடுறதுக்கு பதிலா, இந்த மாதிரி உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா, முட்டை வந்து சேர்த்துட்டு நீங்க வந்து பொரியல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாதத்து கூட வந்து வச்சுட்டு நம்ம அப்படியே பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதுவரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா, ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரீசென்ட் டைம்ல போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் வந்து இங்க ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க இன்னுமே பார்க்கல அப்படின்னா, சேனல்ல குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்லயும் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.